இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. இந்த ஒரு புனித ராத்திரி நீங்க விழிப்புணர்வா இருந்தா இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும். இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். செங்கோட்டையன் கிட்ட எடப்பாடி அவர்கள் இந்த ஓனாயின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் அடிச்சு சம்பந்தமா கேட்கும்போது என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போறார். யார் ஓனாய் யார் ஆட்டுக்குட்டி என்ற ஆராய்ச்சியில் திரு ஓ பன்னீர்செல்வமோ அல்லது அவரை சார்ந்தவர்களோ இறங்க தொடங்கினால் சில விவகாரங்கள் அவருக்கு நெருக்கடியாக வந்து முடியும். கூவத்தூரிலே என்ன அணுகுமுறைகள் கடைபிடிக்கப்பட்டன, ஆட்சி எப்படி காப்பாற்றப்பட்டது என்பதையெல்லாம் பகிரங்கமாக பொதுவெளி விவாதிக்கப்பட்டால் அதிமுகவினுடைய இமேஜ் டேமேஜ் ஆகிவிடும். அண்ணாமலை வர்சஸ் திமுக அரசு, ஸ்டாலின் என்று அரசியல் களம் மாறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். இன்றைக்கு என்ன மும்மொழி பிரச்சனையா? அண்ணாமலை தான். அதே போல மத்திய அரசுக்கு எதிராக விமர்சனமா, மாநில அரசுக்கு எதிராக விமர்சனம். இப்படி அரசியல் திமுக வர்சஸ் பிஜேபி என்று தமிழகத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. அதிமுகவுக்கு தேமுதிக பாமக ஆதரவு இல்லை என்றால் அந்த இடத்தை பறிகொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இரண்டாவது எம்பி பெற முடியாது. இப்போது முதல் எம்பி இருக்கிறது அல்லவா, கம்ஃபர்டபிளாக வரக்கூடிய எம்பி, அதை இரண்டு கட்சிகள் எதிர்பார்க்கின்றன. இவர் எப்படி வலிமையான கூட்டணி அமைப்பார் எனக்கு புரியல. அவர் வலிமையான கூட்டணி என்று சொல்வது விஜய் வருவாரா என்று அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். காங்கிரஸ், அகில இந்திய காங்கிரஸ் தலைமை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து விலகுகிற சூழ்நிலை வருமானால் விஜயின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வில் பி காங்கிரஸ், நாட் ஏடிஎம்கே. காங்கிரஸ் பிளஸ் விசிகா பிளஸ் கம்யூனிஸ்ட் என்று விஜய் முடிவு செய்வாரே தவிர அதிமுக என்று முடிவு செய்ய மாட்டார். தன்னுடைய பாப்புலாரிட்டியை why he should waste for எடப்பாடி பழனிசாமி, அதை நீங்க சொல்லுங்க. அவருடைய பாப்புலாரிட்டியை at the cost of the popularity of விஜய், why should he make எடப்பாடி சீஃப் மினிஸ்டர்? ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவில் மீண்டும் எடப்பாடி அவர்கள் ஊடகமாக பேச, நேற்று சசிகலா அவர்கள் மீட்டிங் போட்டு பேசன்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த சலசலப்பு தொடர்ந்தவாறே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். குறிப்பா செங்கோட்டையன் கிட்ட எடப்பாடி அவர்கள் இந்த ஓனாயின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் அடிச்சு சம்பந்தமா கேட்கும்போது என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போறார். கட்சியிலிருந்து பிரிந்து போனவங்களுக்கு நிச்சயமா இடமே இல்லை அப்படின்ட்டு எடப்பாடி சொல்றார். இன்னொரு பக்கம் சிலந்தி கதையை சொல்லி சசிகலாவும் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இது எதை நோக்கி போகுதுன்னு பாக்குறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் பிரிந்து சென்றவர்கள், நீக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒன்றிணைவதுதான் அந்த கட்சிக்கு நல்லது. அது கடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி பாடம் கற்க தவறுவது என்பது அவருடைய எதேச்சதிகார போக்கு என்று சொல்ல மாட்டேன். தேர்தலில் தோற்றால் என்ன, என்ன நடந்தால் என்ன, கட்சி என் கைக்குள் இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை மட்டும்தான் அவரிடம் மேலோங்கி இருக்கிறதோ என்பதைத்தான் அவருடைய அணுகுமுறை என்பது உணர்த்துகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் டெபாசிட் இழப்பார் என்று அந்த தொகுதிக்கு பொறுப்பாளராக மட்டுமில்லை, எடப்பாடி பழனிசாமியின் குரலாக ஜெயக்குமாரை போலவே ஒலித்து கொண்டிருக்கிற இன்னொரு குமார், உதயகுமார், அவர் சொன்னார், பலாப்பழத்தை தூக்கி கொண்டு இந்த தேர்தலுக்கு பிறகு வீதிக்கு வீதியாய் அவர் திரிய வேண்டியதுதான் என்ற கடுமையான வார்த்தைகளை எல்லாம் அவர் பயன்படுத்தினார். கடைசியில் பார்த்தால் வெற்றி வாய்ப்பை பெற்ற திரு நவாஸ்கனி எவ்வளவு கொடுத்தாரோ அதே அளவுக்கு கொடுத்திருந்தால் பன்னீர்செல்வம் வெற்றி பெற்று இருப்பார் என்கிற நிலைதான். அதிமுகவும் பணம் கொடுத்தது, எல்லாரும் தான் பணம் கொடுத்தாங்க. ஆனால் அங்கே புதிய சின்னத்திலே போட்டியிட்ட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரண்டாம் இடத்திற்கு வந்தார். பாரம்பரியமான இரட்டை இலை சின்னம், மக்களுக்கு கிராமம் கிராமமாக நன்கு அறிமுகமான இரட்டை இலை சின்னம் டெபாசிட்டை பறிகொடுத்தது. இதே போலத்தான் டிடிவி தினகரன் பழைய கற்பனையில் தேனியில் நிற்கிறார். இந்த தேனியில் இந்த தடவை அவர் தோற்ற பிறகு இந்த பக்கமே தலை வைத்து படுக்க முடியாத அளவுக்கு அவர் தோல்வி படுதோல்வியாக அமையும். இப்படி வசனம் பேசியவர் ஆர்பி உதயகுமார். அங்கேயும் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு டெபாசிட்டை பறிகொடுத்தது. இவ்வளவு ஏன்? தேவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை எடப்பாடி பழனிசாமி அலட்சியப்படுத்துகிற வகையிலே திரு ஓபிஎஸ் அவர்களையும் திருமதி சசிகலா அவர்களையும் அவமதித்து வெளியே அனுப்பினார்.
டிடிவி தினகரன் தலையெடுக்கக்கூடாது என்று நினைக்கிறார். இது ஒரு குறிப்பிட்ட சாதியின் பிடியிலே இந்த கட்சி போய்கொண்டிருக்கிறது என்கிற விமர்சனத்தை திரு எடப்பாடி பழனிசாமி நிராகரிக்கும் போது என்ன சொன்னார் என்று சொன்னால், என் பக்கத்திலே செல்லூர் ராஜு இருக்கிறார், என் பக்கத்திலே ராஜன் செல்லப்பா இருக்கிறார், என் பக்கத்திலே ஆர்பி உதயகுமார் இருக்கிறார், இவர்களெல்லாம் அதே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் என்று சொன்னார். இவர் குறிப்பிட்ட அந்த 3 பேரும் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், மதுரையை சொந்த ஊராக கொண்டவர்கள். விருதுநகர் தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்று வாய்ப்பு கேட்ட பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்கள் பாஜக சார்பில் மதுரையில் நிறுத்தப்பட்டார். அப்படி நிறுத்தப்பட்ட ராம சீனிவாசன் 2ஆம் இடத்திற்கு வந்தார். அதிமுக சரித்திரம் காணாத வகையில் அதிமுகவின் கோட்டையாக கருதப்படக்கூடிய பகுதிகளில் 3வது இடத்திற்கு போய் டெபாசிட்டையும் இழந்தது. ஆகவே கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்பதைப் போல பிரிந்தவர்கள், நீக்கப்பட்டவர்கள், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அலட்சியப்படுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக திருமதி சசிகலாவின் தயவால் முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி அவரை அலட்சியமாக நடத்துகிறார். அதேபோல ஓ பன்னீர்செல்வமும் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்களும் ஓட்டு போட்டு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவரை அலட்சியமாக நடத்துகிறார். இதற்கு மேலாக அந்த ஆட்சியை எஞ்சிய காலம் காப்பாற்றிக் கொண்டிருந்த பாஜகவுக்கு அவர் துரோகம் இழைத்தார். இத்தகைய காரணங்களால் தான் நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய சரிவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். அதிலிருந்து அவர் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் நீங்கள் கூறுகிற இந்த பேச்சுக்கள் உணர்த்துகின்றன. ஓனாய் என்பது, ஆட்டுக்குட்டி என்பது, களை என்பது, பயிர் என்பது, யார் ஓனாய் யார் ஆட்டுக்குட்டி என்ற ஆராய்ச்சியில் திரு ஓ பன்னீர்செல்வமோ அல்லது அவரை சார்ந்தவர்களோ இறங்க தொடங்கினால் சில விவகாரங்கள் அவருக்கு நெருக்கடியாக வந்து முடியும். கூவத்தூரிலே என்ன அணுகுமுறைகள் கடைபிடிக்கப்பட்டன, ஆட்சி எப்படி காப்பாற்றப்பட்டது என்பதையெல்லாம் பகிரங்கமாக பொதுவெளி விவாதிக்கப்பட்டால் அதிமுகவினுடைய இமேஜ் டேமேஜ் ஆகிவிடும். ஆகவே இது ஒரு பக்கம். நீங்கள் கூறியது போல நேற்று இந்த ஆடு ஓனாய் கதையை திரு செங்கோட்டையனிடம் நிருபர்கள் கேட்டிருக்கிறார்கள். திரு செங்கோட்டையனுக்கு மிக நன்றாக தெரியும் ஓனாய் என்று திரு எடப்பாடி குறிப்பிடுவது திரு ஓபிஎஸ்ஐ தான். ஆனால் அவர் அதை ஏற்க மறுக்கிறார். அதன் காரணமாகத்தான் இந்த கருத்தை சொன்னவரிடமே போய் கேளுங்கள் என்று செங்கோட்டையன் சொல்லுகிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்? பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிற கருத்தை வழிமொழிய வேண்டிய அவசியம் இல்லை என்கிற முடிவுக்கு செங்கோட்டையன் வந்துவிட்டார். தொடர்ந்து அவர் வெவ்வேறு வகையிலே தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதையும் நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும். கடந்த முறை நடந்த பிறந்தநாள் விழாவில் என்ன சொன்னார்? எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா கூட்டங்களிலே 2-3 கூட்டங்களிலே ஈரோடு மாவட்டத்தில் நடந்த கூட்டங்களில் என்ன சொன்னார்? நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகிய இருவராலும் அரசியலில் வளர்க்கப்பட்டவன், அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டவன், அவர்களால் அரசியல் பயிற்சி பெற்றவன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இப்போது இருக்கிற இவரால் அல்ல நான் வளர்ந்தது, அவர்களால் நான் வளர்ந்தது. அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தம். செங்கோட்டையன் ஏற்கனவே அதிருப்தி குரலில் இருக்கிறார். நீங்கள் சொன்ன அந்த கருத்து ஆடு ஓனாய் என்பதை பற்றி சம்பந்தப்பட்டவர்களிடமே போய் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னது அந்த அதிருப்தியை மேலும் உறுதிப்படுத்துகிற விவகாரம். அது மட்டுமல்ல, திரு தங்கமணி அவர்களும் தலைமை கழகத்தில் நடந்த செல்வி ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ளவில்லை. அண்மை காலமாக அவரும் அதிருப்தியில் இருக்கிறார் என்பது நான் கேள்விப்படுகிற ஒரு செய்தி. ஏற்கனவே வெளியே போனவர்களால் பிரச்சனை, உள்ளேயும் பிரச்சனை. இப்போது என்னிடத்திலே ஒரு அதிமுக நிர்வாகி சொன்னார், நானும் அதை நேற்றைய தினம் குறிப்பிட்டிருக்கிறேன். அதாவது இப்போதைய எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் எப்படி இருக்கிறது என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக கூர்மையான கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து அரசியல் நடத்துவதை விட அவர் ஓபிஎஸோடும் டிடிவியோடும் தான் மோதிக்கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் தமிழக அரசியலில் அதிமுக வர்சஸ் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதுவா இப்போ ஒரு பிரச்சனை. ஆனால் தமிழக அரசை கடுமையாக மோதக்கூடிய நிலைப்பாட்டை இப்போது யார் எடுத்திருக்கிறார்கள் என்றால் பாஜக தான் எடுத்திருக்கிறது. பாரதிய ஜனதா, குறிப்பாக திரு அண்ணாமலை வர்சஸ் திமுக அரசு, ஸ்டாலின் என்று அரசியல் களம் மாறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். இன்றைக்கு என்ன மும்மொழி பிரச்சனையா? அண்ணாமலை தான். அதே போல மத்திய அரசுக்கு எதிராக விமர்சனமா? மாநில அரசுக்கு எதிராக விமர்சனம். இப்படி அரசியல் திமுக வர்சஸ் பிஜேபி என்று தமிழகத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. களத்தை கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அரசியலில் குரட்டை விடுகிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு களத்தை கோட்டை விட்டு விட்டார்.
களம் இப்போது வேறு மாதிரியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இவர் இன்னமும் கற்பனையிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் இப்போதைய நிலவரம். இல்ல பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கப்படும் சொல்றாரு. பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கப்படும் என்று அவர் வந்து 2026 திமுக அந்த தேர்தல்ல திமுக கூட்டணியை எதிர்கொள்ளும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியை அதிமுக கட்டமைக்கும், நாம நிச்சயமா கட்டமைப்போம் அப்படின்னு தானே சொல்றாரு. இப்படி சொல்லும்போது மாவட்ட செயலாளர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்களுக்கு என்ன சொல்லுவது, பேப்பரில் சர்க்கரை என்று எழுதினால் இனிப்பாக வராது. களத்தில் இன்றைக்கு உங்களோடு யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் தேமுதிக மட்டும்தான் இருக்கிறது. அதுதானே உண்மை. தமாக அந்த பக்கம் போனது, பாமக அந்த பக்கம் போனது, இன்னும் எந்த முடிவெடுப்பார்கள் என்று தெரியவில்லை. ஏற்கனவே பிரச்சனை உங்களுக்கு. இதில் இன்னொரு பிரச்சனை புதிதாக வந்திருக்கிறது. ராஜ்யசபா தேர்தல் மூலம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தருவதாக நீங்கள் உறுதியளித்திருக்கிறீர்கள். இப்போது 2வது சீட்டு 5-6 ஓட்டு குறையுது இல்லையா, அந்த சீட்டை தரவுன்றாங்க. அந்த சீட்டை தந்து நீங்கள் அவரை திருப்தி செய்ய முடியாது. ஒரு பக்கம் பாமக உங்கள் அணிக்கு வர வேண்டும் என்றால் அன்புமணி ராமதாஸுக்கு சீட்டு வேண்டும் என்று கேட்டதாக அதிகாரபூர்வமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாமகவுக்கு சீட்டு கொடுத்தால் உங்கள் பக்கம் வருவது கூடும். இருப்பது ஒரு சீட்டு, 1.25 சீட் என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். அதிமுகவுக்கு ஒரு சீட் கம்ஃபர்டபுளாக வந்துவிடும். 2வது சீட் வர வேண்டும் என்றால் பாஜகவும் பாமகவும் ஓட்டு போட வேண்டும் 2வது நபர் வெற்றி பெறுவதற்கு. 4 எம்பிக்களை திமுக கூட்டணி ஈஸியாக பெற்றுவிடும். ஆக மீதி 2 எம்பிக்களில் 6வது இடத்திற்கு அதிமுகவுக்கு தேமுதிக பாமக ஆதரவு இல்லை என்றால் அந்த இடத்தை பறிகொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். 2வது எம்பி பெற முடியாது. இப்போது முதல் எம்பி இருக்கிறது அல்லவா, கம்ஃபர்டபுளாக வரக்கூடிய எம்பி, அதை 2 கட்சிகள் எதிர்பார்க்கின்றன. இவர் எப்படி வலிமையான கூட்டணி அமைப்பார் எனக்கு புரியல. அவர் வலிமையான கூட்டணி என்று சொல்லுவது எனக்கு வேறு வகையிலே இருக்கக்கூடிய உங்களை போன்ற ஊடக நண்பர்களுக்கும் தெரிந்த விஷயம்தான். விஜய் வருவாரா என்று அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். விஜய் மிக தெளிவாக அவருடைய மாநாட்டில் சொன்னதிலிருந்து அவர் பின்வாங்குவதற்கான எந்த தடயமும் இப்போது வரை நமக்கு தெரியவில்லை. அவர் மாநாட்டில் கூறியது என்ன, நம்முடைய தலைமையில் தான் கூட்டணி, ஆனால் நம்மை நோக்கி 2 கட்சிகள் வருவார்கள் அல்லவா, அவர்களுக்கும் ஆட்சியில் பங்கு கொடுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் தலைமையில் ஆட்சி, சேர முன் வருகிற கட்சிக்கு பங்கு என்பதுதான் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி. அந்த நிலைப்பாட்டில் இருந்து அவர் மாறி வந்ததாக எந்த தகவலும் இல்லை. இல்ல அதுல ஒரு சின்ன குறுக்கீடு. இப்போ ரொம்ப ரீசெண்டா வந்து விஜய் கட்சிக்கு போயிட்டு வெளியே வந்த ஐயநாதன் அவர் பேசின உங்களுக்கு நம்பர், அவர் நீங்க பேசினதையும் கேட்டிருப்பீங்க. அவர் சொல்றாரு, இது சம்பந்தமா விஜய் என்னோடு நேரடியாக பேசி கொண்டிருந்த போது அதிமுகவுடன் கூட்டணியா அது சம்பந்தமா நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம்னு விஜய் என்கிட்ட சொன்னாரு. அப்பதான் விஜய்க்கு அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு ஒரு ஐடியா இருக்குன்னு நான் தெரிந்து கொண்டேன்னு அவர் வெளியே வந்து சொல்லியிருக்காரு. அப்போ விஜயும் அதே ஐடியாவில் தான் இருக்காரு. என்னுடைய நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு தகவல், நானும் பேசியவரைத்தான் சொல்லுகிறேன். அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தவர். நான் ஒரு குழு கொடுத்தால் மிக எளிதாக புரிந்து கொள்வார்கள், ஆகவே நான் குழு கொடுக்க விரும்பவில்லை. அவர் அமைச்சராக இருந்தவர், முன்னாள் அமைச்சர். அவர் ஒரு அமைப்பு, தனியார் அமைப்பு நடத்திய கூட்டத்திலே, நட்சத்திர விடுதியிலே நடந்த கூட்டத்திலே பங்கேற்றார். மதிய விருந்தின் போது அங்கே என்னோடு அவர் உரையாடி கொண்டிருந்த போது விஜய் அவர்களுடைய 2வது மாமா, அதாவது அவருக்கு 2 மாமா இருக்கிறார்கள், தாய் வழி உறவு, அதிலே ஒருவர் அவரிடம் பேசி அதிமுக தரப்பிலிருந்து அதிகாரபூர்வமற்ற முறையிலே தொடர்பு கொள்ளப்பட்டு 50 இடங்கள், முதலில் 40, பிறகு 50 இடங்கள் வரை நாங்கள் தர தயாராக இருக்கிறோம், ஆட்சியில் பங்கு பற்றி தேர்தலுக்கு பிறகு பேசிக்கொள்ளலாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை என்றெல்லாம் சொல்லப்பட்டு அந்த ஆஃபரை நாங்கள் இன்னும் பதிலே கொடுக்கவில்லை, அந்த ஆஃபரை பற்றி இப்போது சிந்திக்க வேண்டாம் என்று திரு விஜய் கூறிவிட்டார் என்று அந்த முன்னாள் அமைச்சரிடம் அவர் கூறியிருக்கிறார். அந்த முன்னாள் அமைச்சர் இப்போது அதிமுகவில் தான் இருக்கிறார். தேர்தலுக்கு இன்னும் அவகாசம் இருக்கிறது. அநேகமாக இப்போது நடித்துக் கொண்டிருக்கிற படத்தை முடித்துவிட்டு அவர் சுற்றுப்பயணம் செல்லுவார் ஜூன் மாதம் ஜூலை மாத வாக்கில். அதற்கு பிறகு முதல் கட்ட சுற்றுப்பயணத்திற்கு பிறகுதான் அவர் இந்த கூட்டணி முடிவு குறித்து சிந்திப்பார் என்பது அவர் என்னிடத்தில் தெரிவித்த தகவல். நீங்கள் யாரிடம் பேசினீர்கள் என்று நான் அவரிடம் கேட்டேன், அந்த முன்னாள் அமைச்சரிடம். அந்த முன்னாள் அமைச்சர் சொன்னார், விஜய் அவர்களுடைய, என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் அவருடைய பெயர் ஆரோக்கியசாமி என்று கருதுகிறேன், ஜான் ஆரோக்கியசாமி வியூக வகுப்பாளர். நான் சொல்வது அவருடைய தாயினுடைய சகோதரர், விஜயுடைய தாயாருடைய சகோதரர் ஆரோக்கியசாமி.
ஆகவே இதுவும் ஒரு பக்கம் இருக்கிறது. எப்படி இவர் சொல்லுகிறாரோ அந்த மாதிரியான சிந்தனை வரும் பட்சத்திலும் கூட பாதிக்கு பாதி என்கிற அளவில் விஜய் கோரக்கூடும் என்று விஜய் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் கூறுகிறார்கள். 100 இடங்கள் நாம் இருவரும், கூட்டணி கட்சிகளுக்கு மீதி இடங்கள் என்று விஜய் கேட்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். விஜய்க்கு அந்த பலம் இருக்கிறதா என்று என்னை கேட்டீர்களானால் அதற்கான பதில் வேறு. அவருக்கு அந்த பதில், அந்த அளவுக்கு பலம் இப்போது இல்லை என்பதுதான் என் பார்வை. டூர் போனால்தான் தெரிய வரும். இன்னொன்று, அவர் அன்டெஸ்டட் வாட்டர். ஆனால் விஜய் கட்சியினர் என்ன கூறுகிறார்கள் என்றால், விஜய் மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு மகத்தான பாப்புலர் பர்சன். ஏடிஎம்கேனுடைய ஓட்டு சரிந்திருக்கிறது, 22% சரிந்திருக்கிறது, கடைசியாக நிரூபிக்கப்பட்ட தரவு. விஜய் கட்சிக்கு குறைந்தபட்சம் என்று ஊடகவியலாளர்கள் கணிப்பது 15%. சில ஊடகவியலாளர்கள் கருத்து கணிப்பை நடத்தி இருக்கிறார்கள். கருத்து கணிப்பு நடத்தி அவர்கள் சொல்லுவது மினிமம் 15%க்கு அவருடைய ஓட் ஷேர் குறையாது என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்று சொல்லும்போது அதற்குரிய இடங்களை அவர் கேட்க மாட்டாரா? ஆகவே அது செட் ஆகுமா என்பதை கேள்விக்குறி, சந்தேகம். என்னை பொறுத்தவரை அதிமுகவுடன் விஜய் சேர்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. லெஸ் தென் 40% தான், லெஸ் தென் 40%. ஆகவே விஜயனுடைய ஹை டிமாண்ட் வில் பி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஹையா இருக்குன்றாங்க. அதே போல விஜய் வரப்போகிறார் என்று திரு எடப்பாடி பழனிசாமி செய்திகளை விதைத்து கொண்டிருக்கிறார். மீடியா வாயிலாக வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் மூலமாக விஜயுடன் பேசி முடித்து விட்டோம், விஜய் 40 சீட்டுக்கு செட்டில் ஆகிவிட்டார் என்று செய்வதே விஜயை இரிட்டேட் செய்யும் என்று பரப்பப்படுகிற செய்திகள் விஜயை இரிட்டேட் செய்யும். அந்த வேலையைத்தான் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. கட்சிக்காரர்களை ஏமாற்றுவதற்காக வலிமையான கூட்டணி அமைய போகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஜெயக்குமார் சொல்லவில்லையா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன், பாருங்கள் வலிமையான கூட்டணி எடப்பாடியார் தலைமையில் அமைய போகிறது, 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களிலும் வெற்றி பெறப் போகிறோம் சொன்னாரா இல்லையா? கடைசியில் என்ன நடந்தது? 84 சட்டமன்ற தொகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த சமயத்தில் 84 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக 3வது இடம். இதுதான் ஃபேக்சுவல் பொசிஷன். ஆகவே ஏடிஎம்கேஸ் ஓட் ஷேர் ஹஸ் பீன் கன்சிடரபிளி டிக்ரீஸ்ட். ஆகவே அதிமுகவையும் பழைய பலத்தோடு எந்த கட்சியும் மதிப்பிடாது. அதன் காரணமாகத்தான் நீங்க தேமுதிகவும் சரி பாமகவும் சரி ராஜ்யசபா கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு நிமிர்ந்து கேட்கிறார்கள். ஆகவே அதுதான் கண்டிஷன், அதே தான் சீட்டு பேரத்தில் இருக்கும். நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்புக்கு நன்றி.